தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஊழலில் மூழ்கி கொண்டிருக்கிற மாநகராட்சிகள், கொள்ளை போகின்ற மக்கள் பணம் என்ற தலைப்பு தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு, மாநகராட்சியிலும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு என்று தொடர் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நகரமயமாக்கல் மிக அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 25 மாநகராட்சிகள் இருக்கின்றன. இந்த 25 மாநகராட்சிகளும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய முதல் மாநகராட்சி மட்டுமல்ல, இந்தியாவிலே அல்லது உலக அளவிலே மிக பழமையான மாநகராட்சிகள் ஒன்றாக சென்னை மாநகராட்சி இருக்குது. இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் முடிந்து போன பணிகளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. கழிவறைகள் பராமரிப்பு பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு, கழிவறைகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மைக்காக தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் கொடுத்ததில் முறைகேடு என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள். இப்போது கூட சென்னை மாநகராட்சி அமைந்திருக்கிற ரிப்பன் பில்டிங்கில் தூய்மை பணியாளர்கள் 13வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கதை பார்க்க முடிகிறது. அதில் பெரும் முறைகேடுகள், அந்த தனியாருக்கு தூய்மை பணியை கொடுத்ததில் முறைகேடுன்னு அவருக்கு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுபோல் மதுரையில் பார்த்திங்கன்னா சொத்து வரி வசூலிப்பதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்து இதுவரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று 2 பேர், மொத்தம் 14 பேர். நேற்று கைது செய்யப்பட்டது யார் அப்படின்னா, மேயருடைய கணவரும் உதவி ஆணையராக கணவர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கு. அதுபோல் அந்த மாநகராட்சியில் உதவி ஆணையராக இருந்த ஒருவர் என்று இன்றைக்கு இப்போது வரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 200 கோடியெல்லாம் ஊழல் இல்லை, 2000 கோடிக்கு மேலே ஊழல். இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்திட்டு இருக்க சூழலில் மதுரையிலிருந்து சமூக செயற்பாட்டாளர் சங்கரபாண்டியன் இணைந்திருக்கிறார். சார், மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சிபிஐ விசாரணை வரைக்கும் கேட்கிறாங்களே, இன்னும் ஊழல் அதிகம்னா சொல்றது ஏன், எப்படி? வணக்கம் சார். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கு சார். மதுரை மாநகராட்சி என்பது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்களும் சொல்லிக்கிட்டே வர்றோம். இந்த மாதிரி மதுரை மாநகராட்சி மக்களுக்கு சரியான முறையில எந்தவித நலத்திட்டங்களும் செய்யறது இல்ல, இதுல ஊழல் முறைகேடு நடக்குதுன்னு நாங்களும் சொல்லிக்கிட்டே வந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை என்பது ஒரு கண் துடைப்பா தான் நாங்க பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததன் விளைவாகத்தான் இன்னைக்கு கடைசி நேரத்துல, அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்ற மாதிரி கடைசி நேரத்துல இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பில் கலெக்டர்கள், 8 அதிகாரிகள் இவங்களை மேற்போக்கா கைது பண்ணாங்க. அப்புறம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த உடனே தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உதவி கமிஷனரை கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க கைது பண்றதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ நம்மளும் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில தெரிவிச்சிரும்ன்ற மாதிரி இவங்க போறாங்க. ஆனா இது தோண்ட 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இது வந்துகிட்டே இருக்கும், இந்த ஊழல் ஊற்று. அதே நேரத்துல பாருங்க, இன்றைக்கு மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் இன்னும் பதவியில இருக்கிறாங்க. ஒரு மேயருடைய கணவர் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்கள பதவியில வச்சிருக்காங்க. மண்டல தலைவர்களை இது பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பில் கலெக்டரை பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேயருடைய கணவர். இதுல நாங்க என்ன சொல்ல வரோம், கண்டிப்பான முறையில சிபிஐ விசாரணை வேணும். இதுதான் மதுரை மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி தொடர்ந்து நாங்க பல்வேறு மக்கள் புகார்களை மதுரை மாநகராட்சிக்கு கொண்டு போகும்போது என்ன சொல்றாங்க, இங்க நிதி பற்றாக்குறையா இருக்குன்னு தான் சொல்றாங்களே ஒழிய இவங்க வருவாயை கூட்டுவதற்கு எந்த வழியுமே இல்ல. இன்னைக்கு முறைகேடு எப்படி இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதுல பண்ணிருக்காங்க. அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இந்த மக்கள் பிரதிநிதிகள், அதே நேரத்தில் இந்த மாமன்ற உறுப்பினர்கள், இவங்களுடைய கணவர்கள், அதாவது பெண்கள் 50% கொடுக்கணும்ன்ற ஒரு சட்டத்தின் அடிப்படையில பெண்கள் மாமன்ற உறுப்பினர்களா வந்துட்டாங்க. இவங்க பூராமே பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகளுடைய கணவர்கள் தான். இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கட்சி பிரமுகர்கள் பூராமே, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், இவங்க பூராமே கணவர்கள். இவங்களுடைய இதுல அதிகாரத்துல தலையிட்டு எங்கெங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மால்கள் இருக்கு, ஹோட்டல்கள் இருக்கு, இதுகளை பூராமே சரியான அளவு எடுக்காம அவங்க அந்த கட்டட உரிமையாளர்கிட்ட போய் பேரம் பேசி நாங்க உங்களுக்கு வரியை குறைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க முறைகேட்டுல இவங்க நடைபெற்று இருக்காங்க. அதே நேரத்துல வருவாய் பாருங்க, மதுரை மாநகராட்சி தொடர்ந்து பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட்டா தான் போட்டுக்கிட்டே வர்றாங்க. 1439 கோடி தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
அப்ப பாருங்க 1439 கோடியா ஒரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு வரும் பட்ஜெட்டு வருவாய் என்பது இந்த மதுரை மாநகராட்சி 100 வார்டு ஆயிப்போச்சு. இப்ப வந்து 100 வார்டுல எவ்வளவு கட்டிடங்கள் இருக்கு, சரியான முறையில நேர்மையா அளந்து மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணோம்னாலே ஏகப்பட்ட பணம் வருவாய் வரும். அதே நேரத்துல பாருங்க மதுரை முழுவதுமே பாருங்க எங்கேயுமே வந்து ஒரு சரியான சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, பூராமே பாருங்க அரையும் குறையுமா தான் இருக்கு. தொடர்ந்து மதுரை இப்ப நாங்க இருக்கிற பகுதியெல்லாம் மதுரை செல்லூர் பகுதி. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கழிவு நீர் தெருக்கள்ல ஆறா ஓடிக்கிட்டே இருக்கும். பாதாள சாக்கடை கழிவு நீர்ல தான் மக்கள் அன்றாடம் அந்த நரகல்ல தான் மக்கள் வந்து நடந்து போய் அவங்க வந்து போய்கிட்டு அன்றாட வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க தொடர்ந்து புகார் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இந்த பாதாள சாக்கடையெல்லாம் நாங்க சரி பண்ணணும்னா ஏகப்பட்ட செலவாகுது, எங்களுக்கு இப்ப வந்து வருவாய் இல்லை அப்படின்றாங்க. இவ்வளவு ஊழல் முறைகேடு நடந்து இருக்கு மதுரை மாநகராட்சி. சரியான முறையில் நடந்திருந்தா இன்றைக்கு பணம் அதிகமாவே மதுரை மாநகராட்சிக்கு வருவாய் வரும். அதே நேரத்துல பாருங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு வருவாய் இல்லைன்னு சொல்லி மக்கள் அன்றாட சுகாதாரம் இல்லாத அந்த சாக்கடை நீர்ல நடந்து போகக்கூடிய வாழக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு மதுரை செல்லூர் பகுதி 23வது வார்டு 24வது வார்டு இந்த மக்களா இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து நாங்க வந்து மேயர் தலைமையில மனு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மண்டலத்திலையும் வாரம் செவ்வாய்க்கிழமை நாங்க வந்து மனு வாங்குறோம்னு சொல்லி கண் துடைப்பா பண்றது. அந்த மனுவை வாங்குறாங்களே ஒழிய மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏது எதை பத்திங்கிறதுல ஒரு பேருக்கு என்னமோ ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி இவங்க வாங்கிட்டு மக்களுக்கு நலன்ல எந்த வித அக்கறையும் இல்லாம தான் இந்த மதுரை மாநகராட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு சமூக ஆர்வலராக தொடர்ந்து வந்து புகார் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எந்தவித வேலையும் நடந்ததாகவே இல்லை. அதே நேரத்துல பாருங்க, ஒரு பாதாள சாக்கடை வரி இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குடிநீர் இணைப்பு, பாதாள சாக்கடை வரி இதெல்லாம் போய் மதுரை மாநகராட்சிட்டு அணுகணும்னா அது ஒரு புரோக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. வச்சு அவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சமா வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பாதாள சாக்கடை வரி கொடுக்குறேன், குடிநீர் வரி குடிநீர் இணைப்பு கொடுக்குறோம்னு சொல்லி இப்படி தொடர்ந்து மக்கள்கிட்டையும் இவங்க நிறைய வந்து இது போன்ற முறைகேடா பணம் வசூல் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி கட்டடத்துக்கு அனுமதி கொடுக்குது. ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அனுமதி முறையா போய் பார்த்து ஆய்வு பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. யாரு பணம் அதிகமா லஞ்சமா கொடுத்தாங்கன்னா நன்றி சங்கரபாண்டியன். அங்கிருந்து உங்க மதுரையில பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு முறையிட்டு இருக்கோம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இந்த நடவடிக்கை பத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி உங்கள் தகவல்களுக்கு. ஊழலில் மூழ்கும் மாநகராட்சிகள், கொள்ளை போகின்ற மக்களுடைய பணம் என்கிற பிக் நியூஸ் இன்றைய சிறப்பு நேரலை தொடர்கிறது. நம்மோடு அரங்கத்தில் அரசியல் விமர்சகர் VS ராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியாக ஒரு பக்கம் தனியாருக்கு பணிகளை கொடுக்குறீங்க, அந்த கொடுக்கறதுல உள்நோக்கம் முறைகேடு அப்படின்னு சொல்லி 13வது நாளாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் அங்கே அதிகமாக வரவழைக்கப்பட்டிருக்கதை பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சி தமிழ்நாட்டினுடைய முதல் மாநகராட்சி மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பழமையான மாநகராட்சி. அங்கேயும் முடிஞ்சு போன பணிகளுக்கு டெண்டர் அப்படின்னா நிறைய முறைகேடு குற்றச்சாட்டு. சென்னை மட்டுமல்ல, மதுரையில் நம்ம பார்த்தோம் சொத்து வரியில் முறைகேடு, அதுபோல் நெல்லை பினாயில் வாங்கினதில் முறைகேடு, காரைக்குடியில் கட்டிடங்களை வாடகைக்கு விட்டதில் முறைகேடு, தஞ்சாவூரில் மார்க்கெட் மாநகராட்சியினுடைய சந்தைகளை ஒதுக்குனதில் முறைகேடு, பாதாள சாக்கடையில் முறைகேடு, கோவையில் அதே போல் முறைகேடு, நெல்லையில் முறைகேடு, சேலத்தில் முறைகேடுன்னு முறைகேடுகள் மாநகராட்சி மீது தொடர்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் இப்படி? தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி உள்ளாட்சித்துறை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த துறையிலுமே இல்லாத ஒரு கொள்ளை வந்து உள்ளாட்சித்துறை மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு எப்படி ஸ்பைனல் கார்டு முக்கியமோ அதே போல் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அரசுக்கு உள்ளாட்சித்துறை வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட் போர்டு, குடிநீர் வடிகால் வாரியம்னு சொல்லுவாங்களா, இதெல்லாமே மக்களுடைய அட்டாச்மெண்ட்டில் ஒரு நிலைப்பாடு. இதற்கு அதிக நிதிகள் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்குது. இந்த நிதிகள் போதாதென்று உலக வங்கியில் ஏசியன் பேங்கிலெல்லாம் வந்து லோன் வாங்குறாங்க. இதில் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர், கொள்ளையடி புதுசாக இருக்குது. ஆமாம், செட்டிங் டெண்டரு, லிமிடெட் டெண்டரு, பேக்கேஜ் டெண்டர், இந்த மூணுமே கொள்ளையடிக்கிறதுல எப்படி நீங்கள் ஆப்பத்துக்கும் தோசைக்கு வித்தியாசம் என்ன? ஆப்பத்துக்கு பச்சரிசி மாவு, தோசைக்கு அரிசியும் புழுங்கல் அரிசியும் லைட்டாக பச்சை அரிசியும் வெந்தயமும் வந்து உளுந்தும் நீங்கள் போடணும். ஆனால் தோசையை திருப்பி 2 சைட்லையும் திருப்பி போடணும், ஆப்பத்தை 1 சைடு தான் போடணும். ஸோ இந்த டெண்டர்லையும் செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர் மூணுமே இதே மாதிரி தான். இப்போ தனியார் குப்பைக்கு வந்துடுவோம். குப்பைகள் என்பது இந்த சென்னையில் மட்டுமா இல்லை எல்லா மாநகராட்சியிலையும்? தமிழ்நாட்டில் இருக்கிற 498 பேராட்சிகள்,
12,500 சில்லற ஊராட்சி மன்றங்கள், 388 யூனியன்கள், 138 நகராட்சிகள், 25-30 கிட்ட மாநகராட்சி இருக்குது. இதில் எல்லாமே 25 மாநகராட்சி. இந்த 25 மாநகராட்சியில் எதுக்கு மாநகராட்சி ஆக்குறாங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க ஆஹா மாநகராட்சி ஆனவர்னா அந்த மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள மக்களுக்கு தேனாறு ஓடுதுங்கிறாங்க, பாலாறு ஓடுதுங்காங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்லி அந்த ஆட்சி நடக்கக்கூடிய சீனி சக்கரை சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சியில் உள்ளது. ஐயா தாம்பரம் உதாரணத்துக்கு தாம்பரம் மாநகராட்சி எடுத்துக்கொள்ளுங்க. 5 பேராட்சி 5 நகராட்சி இணைச்சு தாம்பரம் மாநகராட்சி ஆக்குனாங்க. அங்கே என்ன தேனாரும் பாலருதும் ஓடுதா? ஊராட்சி மன்றங்களில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 100 ரூபா தான் வரி கட்டுவீங்க. ஆனால் மாநகராட்சி ஆனால் 1500 2000 நீங்கள் வரி கட்டணும். இதில் என்ன விஷயம்னா இந்த மாநகராட்சி ஏன் இந்தியாவிலேயே அதிகமாக மாநகராட்சி உள்ளது தமிழகம் தான். ஏன் தெரியுமா ஆக்குறாங்கன்னா இந்த மாநகராட்சி ஆக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக பாதாள சக்கரை திட்டம், தெருவிளக்கு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி இப்படிலாம் பொய்யாக சொல்லி உலக வங்கியில் கடனை வாங்கி குறைஞ்சபட்சம் 35% 40% திட்டப்பணிகளை ஒதுக்கி 60% இன்னும் ஏப்பமிடுறது இல்லை. யார் ஏப்பம்னா அந்த மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய மந்திரி, லாகா மந்திரி, மாவட்டத்தினுடைய மேயர்கள், துணை மேயர்கள், இவங்களுடைய அண்ணன், தம்பி, மாமன், மச்சான். சார் ஒரு ஆடை ஞாயிற்றுக்கிழமை அந்த மட்டன் ஸ்டாலில் ஒரு ஆடை அறுத்து எப்படி தொங்க விட்டு எலும்பு தனி, தோல் தனி, தலை தனி, போட்டி தனி, தூஞ்சல் தனி என்று தொங்க விடுறார்களோ அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல அவங்களுடைய வரிகளை எப்படி சுரண்டி திட்டங்கள் என்ற பொருளை எப்படி கொள்ளையடிக்கணும், அப்படிப்பட்ட கொள்ளையடிப்பான ஒரு ஸ்பெனல் ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்டோரேஜ், ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்லாம் உள்ளாச்சு சார். சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம், 4 ஆண்டுகளில் எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு தெருவிளக்கு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா சார்? பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம், அதே போல் நீங்கள் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வாய் திட்டம், ஸ்டாம் வாட்டர் ஸ்கீம் சொல்லுவாங்க. அதே போல் குப்பை எடுப்பது சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் BRR பஸ் ரூட்டு சாலை பணிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் அவ்வளவுமே துறை சார்ந்த அமைச்சரின் உறவினர்கள் நடத்துகிற கம்பெனிகளுக்கு அப்படியே டெண்டரை வைக்கிறாங்க சார். இந்த டெண்டரை வைக்கும்போது அதை கொள்ளையடித்து கொடுப்பதற்கும் அதை கொள்ளையடித்து வழிவகை செய்து டிஸ்மெண்ட் செய்து 2% கமிஷனை வாங்கி பாக்கெட்டில் கொண்டு போகக்கூடிய ஊழல் அதிகாரி இல்லை சார். எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கலாம், ஏதாவது ஒரு மாநகராட்சி நடக்கலாம், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்லை சார். தமிழ்நாட்டில் நாம் இந்த உள்ளாட்சி துறை நான் 30 ஆண்டுகள ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸ்கின் ஸ்பெஷலிட்டி, போன் ஸ்பெஷலிட்டி, சைல்டு ஸ்பெஷலிட்டி, நியூராலஜி ஸ்பெஷலிட்டி. நான் உள்ளாட்சித்துறை லோக்கல் பாடி ஸ்பெஷலிஸ்ட்டு, எனக்கு தெரியும் எங்கே நடக்குதுன்னு. அப்போ நான் சொல்கிறேன், கடந்த அதிமுக ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியாளராக இருந்தது யார்? கார்த்திகேயன் தானே இருந்தார். அந்த கார்த்திகேயனையும் வேலுமணியும் சேர்ந்து ஊழல் பண்ணீங்கன்னு யார் சொன்னா? நான் சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்களா? எதிர்கட்சியில் வந்த ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஊழல்வாதின்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் ஆட்சியில் வந்தோன்னா யாரை ஊழல்வாதின்னு சொன்னீர்களோ அவர்களை நீங்கள் இடுப்பில் பெல்ட் மாதிரி ஆக்கி வச்சிங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் இவர் கட்சி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்களை அனைவரையும் நாங்கள் பணி நிரந்தரமாக்குவோம் சொன்னீங்களா இல்லையா? சரி, நீங்கள் தேர்தல் வாக்குகளை எப்படி ரெடி பண்ணீங்க? தேர்தல் வாக்குறுதியில் 153 எப்படி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அரசாணை எண் 354 கலைஞர் போட்ட அரசாணையை இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்களுக்கு உபயோக பண்ணலையோ அதே போல் இந்த அரசு தூய்மை பணியாளர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியான 153 இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வடிவேலு பாக்கெட்டை காட்டு மாதிரி தூக்கி காட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை மாக்கிட்டீங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன? அவங்க என்ன கேட்குறாங்க? ஐயா நீங்கள் மண்டலம் 5 மண்டலம் 6 ரெண்டும் ஒன்று அறநிலையத்துறை அமைச்சர் தொகுதி, இன்னொன்று முதலமைச்சர் தொகுதி. இங்கே ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல ஆயிரம் கோடி நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதிகளை உண்மையிலே வெளிப்படையாக நீங்கள் செலவு பண்ணால் அந்த சட்டமன்றத்துக்கு ஜாக்கி வச்சு தூக்கியிருக்கலாம் சார், ஜாக்கி வச்சு தூக்கிக்கலாம். ஆனால் இந்த நிதிகள் எங்கே போனது என்று என்னால் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே இவர்களை பொறுத்தவரையிலும் சென்னை மாநகராட்சி அந்த தூய்மை பணியாளர்களை இவ்வளோ 13 பணியாளர்களால் அல்லல் படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி மிரட்டுகின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் வேறு இடத்தில் பேசலாம் சார். எல்லா மாநகராட்சியிலையும் நீங்கள் முறைகேடு சொல்கிறீங்க. இப்போ சேலம் மாநகராட்சியில் என்னென்ன மாதிரி முறைகேடுகள் புகார்கள் எழுந்திருக்கு என்பதை பார்க்கலாம். நம்மளுடைய சேலத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் SC வெங்கடாச்சலம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சேலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றச்சாட்டுகள் அங்கே? சார் வணக்கம். சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செயலிழந்த நிர்வாகமாக தான் இருக்குது. மக்கள் மீது அக்கறை இல்லாத நிர்வாகம். மேயர் அவர்கள் நிர்வாக திறனற்றவர். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 85 ஆகி போச்சு. எந்த அளவுக்கு அவரு செயல்படுறாருங்கிறத எண்ணி பார்க்கணும்.
திமுக கவுன்சிலர்ல எந்த வேலையும் மக்களுக்கு செய்ய முடியலன்னு மாமன்ற கூட்டத்திலேயே பேசிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து அதிகாரிகள், சேலம் மாநகராட்சி அதிகாரிகள்லாம் புரோக்கர்களா மாறிட்டு இருக்காங்க. மக்களிடம் எப்படி பணம் பறிக்கணுங்கிறத நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க. சில உதாரணத்துக்கு சில இதெல்லாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கணும். அந்த அப்ரூவல் வாங்கறதுக்கு அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். பல லட்ச ரூபாய் கையூட்டு கொடுத்தா கூட அவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்து தான் இன்னைக்கு வந்து அனுமதி வழங்குகிறாங்க. இன்னைக்கு ஒரு இதை பண்ணா 6 மாதம் ஆகுது அந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு. ஈவிரக்கம் இல்லாம பணம் பறிக்கிறாங்க சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும். இந்த ஆட்சியில கரண்ட் பில்லு வந்து கட்ட முடியாத நிலையில மக்கள் இருக்காங்க. ஆனா வீடுகளுக்கும் தொழிற்சாலைக்கும் வரி உயர்வு என்ற போர்வையில பல கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விசாரணை கமிஷன் வச்சா தான் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குப்பை அள்ளுறத வந்து தனியாருக்கு கொடுத்துருக்குறாங்க சார். குப்பை அள்ளுறத தனியாருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து 100 டன்னு குப்பை எடுக்கிறோம் அப்படின்னா 200 டன்னு 300 டன்னு எடுத்ததாக பில்லாம் போடப்பட்டு அதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்குது. அதுல மட்டும் இல்லைங்க, மின்சார விளக்கு வந்து தனியாருக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தனியார் வந்து புதிய விளக்குகள்லாம் போடணுங்கிறாங்க. தரமில்லாத விளக்குகளை போட்டு அதுல மிகப்பெரிய ஒரு ஊழல்லாம் நடந்துட்டு இருக்குது. பாதாள சாக்கடை திட்டம்ங்கிற பேர் கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்துட்டு இருக்குது. சேலம் மாநகராட்சி செயல்படாத திட்டம். இந்த மத்திய அரசு அதுக்கு நிதி வேற கொடுக்குது. அதுல என்ன முறைகேடு, எந்த அளவுக்கு முறைகேடு பார்க்கணும். ஒவ்வொரு சாலையும் குண்டும் குழியுமா சேலம் மாநகராட்சி இருக்கு. ஒரு அவல நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் மிகவும் பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த மாநகராட்சி சார்பாக எப்ப வந்து இந்த நிர்வாகம் மாறும்னு பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல திமுக எப்ப நிர்வாகத்துக்கு வந்தாலுமே ஒரு ஊழல் மலிந்த நிர்வாகமா தான் இருக்குது. 96ல வந்து நான் வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்ப அப்படிதான் அந்த மேயர் வந்து போர் போடுறேன்னு சொல்லிட்டு 200 அடி 300 அடி போட்டுட்டு 500 அடி போட்டதாக கணக்கு எழுதி அன்றைய தினமே அவர்கள் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடத்தினாங்க. அதெல்லாம் நான் பல்வேறு வழக்குகள்லாம் போட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் 5-10 வருஷம் வெளியில போனாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல். தமிழ்நாட்டிலேயே ஊழல் மாநகராட்சி எதுன்னா நம்பர் 1 மாநகராட்சியை இதெல்லாம் கொண்டாடலாம். நன்றி. அந்த அளவுக்கு மக்களை வந்து இன்னைக்கு வாட்டி வழிச்சிட்டு இருக்காங்க. நன்றி 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 சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ராமன் குறுக்கிறீங்க. அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் எனக்கு நன்க தெரியும். அவர் சேலம் மாநகராட்சியில் சொல்வது 100க்கு 100 உண்மை. சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் அங்கு தனியார், இப்போ நீங்கள் குப்பை மேட்டு சொன்னீங்களே, ஏன் இந்த குப்பைகளை மாநகராட்சி லிமிட் இருக்கிற எல்லா மாநகராட்சியிலும் பெரும்பாலும் மாநகராட்சியில் குப்பை கான்ட்ராக்ட் எடுப்பது அமைச்சரின் உறவினர் தான். இல்லை சார்ந்த அமைச்சரின் உறவினர். திரு வெங்கடாச்சலம் சொன்னதில் இன்னொரு விஷயம், இன்னொரு கேள்வி எழுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சென்னை மாநகராட்சியில் எப்படி முறைகேடு அப்படின்ட்டு. அவர் நம்பர் 1 ஊழல்ல மாநகராட்சினா அது சேலங்கிறாரு. அப்புறம் சென்னையிலே அதே குற்றச்சாட்டு வருது, மதுரை குற்றச்சாட்டு வருது, தஞ்சாவூர் வருது, இல்லை நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. நம்ம தஞ்சை மாநகராட்சியினுடைய உறுப்பினர் பாஜகனுடைய தெற்கு மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் இணைந்திருக்கிறார். சார், தஞ்சாவூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன முறைகேடுகள்? சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட நிறைய மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தை நடத்துனீங்க, வெளியில் வந்து முழக்கமிட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன பிரச்சனை சார் அங்கே? அனைத்து துறைகளிலையும் ஊழல். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குப்பையிலேருந்து சுடுகாடு வரையும் ஊழல். குப்பையில் கம்போஸ்ட் டெப்போ அப்படின்னு பழைய குப்பை கிடங்கு, அதில் பார்த்தீங்கன்னா பழைய கமிஷனர் சரவணகுமாரோட 14 கோடி ரூபாய், அதில் பெரும் முறைகேடு. அது கோர்ட்டில் கேஸாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டு, அதில் மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்களோட ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் தான் முழுக்க தஞ்சாவூரில் அனைத்து வேலைகளுமே அதில் தான் நடக்குது. அதில் மிகப்பெரிய ஊழல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிபி, அதாவது மனைகள் பிரிப்பதில் பார்த்தீங்கன்னா பொது இடம், அதாவது அருளானந்த அம்மாள் நகர்னு ஒரு தஞ்சாவூர்ல மிக முக்கியமான ஒரு மைய இடம் அது.
அது பார்த்தீங்கன்னா விஐபி இருக்கக்கூடிய இடம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 சதுரடி. ஆணையர் பேர்லயே அது வந்து இருந்த இடம். அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மனையை பார்த்தீங்கன்னா முதல் மனை வந்து பார்த்தீங்கன்னா மேயர் அவங்க மனைவி பேர்லயே பத்திரம் பண்ணி அது இன்னைக்கும் கோர்ட்ல. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே திமுக கவுன்சிலர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் தான் சொல்றேன். நாங்க பிஜேபி இல்ல அதிமுக எதிர்கட்சி அதெல்லாம் ஒன் சைடா சொல்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. இது எல்லாமே எப்படி திமுக கவுன்சிலர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, கரடியே காரி துப்புன குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், அது மாதிரி அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகள், அதாவது பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அது வந்து வழிந்து ரோட்ல தான் போயிட்டு இருக்கு. அதை ஒழுங்கா சீரமைச்சு பண்றதுக்கு இது கிடையாது. அதுல மிகப்பெரிய அளவுல வந்து முறைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா வணிக வளாகங்கள், தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற சரபோஜி மார்க்கெட்டு, காந்திஜி வணிக வளாகம், திருவள்ளுவர் தியேட்டரு வணிக வளாகம், இது மாதிரி வணிக வளாகங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் இடிச்சுட்டு மறுசீரமைப்பு பண்ணி வாடகை குடுறன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், என்ன சொல்ல போனா வந்து திருவள்ளுவர் தியேட்டர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடைகள், 100 கடைகளுக்கு மேல இருந்து அதை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜவுளி கடைக்கு அதை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே வணிகர்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பயன்பாட்டுக்கு இருந்ததை பாத்தீங்கன்னா அதிக வணிகர்கள் இருந்த பயன்பாட்டுக்கு கார்பரேட் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு பெரிய திருவள்ளுவர் வணிக வளாகம் அது பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரிக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் முறைகேடுகள் பாத்தீங்கன்னா எல்லா துறைகள்லையுமே தஞ்சாவூர் மாநகராட்சின்றது டோட்டல். அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க மாநில அரசாங்கம், தமிழக மாநில அரசாங்கம் அதிக ஊழல் பண்ணுதா, தஞ்சாவூர் மாநகராட்சி அதிக ஊழல் பண்ணுதா, போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடிமரத்து முறை அப்படின்றதுல ஒரு பெட்ரோல் பங்க், அந்த பெட்ரோல் பங்கை வந்து என்ன பண்றாங்க, சுப்பிரமணியன் நேரடியா பேரை சொல்றேன் நான், ஒருத்தர் பெட்ரோல் பங்கு வச்சிட்டு இருக்காரு, பல வருடங்களாக நடத்திட்டு இருக்காரு. அந்த பெட்ரோல் பங்க் என்ன பண்றாங்க, அது வந்து நீர்நிலை புறம்போக்குல இருக்கு. கேக்குதுங்களா நான் பேசுறது? நன்றி நன்றி திரு ஜெய் ஜெசி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ராமன் சார், நீங்க இதை குறித்து சொல்ல வரீங்க, அதற்கு இடையில அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறாரு. அவருடைய கருத்தையும் கேட்டு நான் உங்கள்கிட்ட வர்றேன். நிறைய தஞ்சை மாநகராட்சி அந்த போட்டியில் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஊழல் அதிகம் செய்வதில் உங்கள்கிட்ட தொடர்ச்சி உங்கள்கிட்ட வர்றேன். ராதாகிருஷ்ணன்கிட்ட பேசிட்டு வர்றேன். ராதாகிருஷ்ணன் சார், மாநகராட்சிக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. அந்த போட்டி என்பது ஆரோக்கியமான போட்டி இல்லை, ஊழல் முறைகேடு செய்வதில் ஒரு பெரும் போட்டி எழுந்திருக்கு அப்படின்னு இணைப்பில் வந்த மாநகராட்சி உறுப்பினர், முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் சொல்றாங்க. என்ன சார் நடக்குது மாநகராட்சிகள்ல? பொதுவாகவே இங்க மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பணிகள் கண்காணிக்கப்படாம ஊழல் நடக்கிறத நம்ம நிறைய வெளிப்படுத்திருக்கோம். தொடர்ந்து புகார்களும் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல ஒரு சில இதை நான் எடுத்துக்காட்டாவும் இல்லை. இப்போ மதுரை மாநகராட்சியில நீங்க பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு கைது செய்யப்பட்டதா செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். இதற்கு பிறகு நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அந்த அவங்க மட்டும்தானா, கண்டிப்பா இது ஒரு மாவட்ட அமைச்சருக்கோ இல்ல அந்த துறை அமைச்சருக்கோ தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உறுதியா சொல்ல முடியும். இப்போ நேற்று முன்தினம்லாம் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம அந்த திருப்பூர்ல பல்வேறு நலத்திட்டங்களை திறந்து வைக்கிறத பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு நலத்திட்டம் வந்து திருமுருகன் பூண்டி நகராட்சியில ஒரு 30 கோடி ரூபாய் அளவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பார்க், சின்ன டைடல் பார்க்கை திறந்து வச்சிருக்கிறாங்க. அந்த திருமுருகன் பூண்டி நகராட்சியில ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்டா, நகராட்சியோடைய அக்கௌண்டன்டா சிறப்பு கண்காணிப்பாளரா இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து கண்ணன். அவருடைய வரலாறு என்ன அப்படின்னா, கடந்த 2021 உடுமலைப்பேட்டை நகராட்சியில இதே பொசிஷன்ல இருந்தவர்
அப்போ நகராட்சியுடைய பணத்தை அவருடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்ஸ்பர் பண்ணிட்டார். இது சிறப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வறிக்கைகளை வாங்கி தொடர்ந்து நம்ம கண்காணித்து புகாரும் கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுல சொல்ல போனா தூய்மை பணியாளர்களுடைய PF ESA எல்லாம் ஏற்கனவே அவர் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு. இதுல குறிப்பாக நகராட்சியோட பணத்தை அவரு ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணதோட சேர்த்து மொத்தமா 17 கோடி ரூபாய் முறைகேடு. நேரடியாக 13 கோடி ரூபாயும், நிர்வாக ரீதியான இழப்பாக 4 கோடி ரூபாய், மொத்தம் 17 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆதாரங்களை நம்ம தகவல் எல்லாம் தொகுத்து டிவிஎஸ்சிக்கு புகார் கொடுக்கும். இதுவரைக்கும் FIR பதியப்படவில்லை. ஒன்று, அதற்கு அந்த இடத்துலதான் போய் இன்னைக்கு திருமுருகன் பூண்டியில அவர் தான் அக்கௌண்டண்டா அங்க இருக்கிறார். இன்னைக்கு இந்த டைடல் பார்க் கட்டப்பட்டது வரவு செலவு கணக்கு யாரு பார்க்க போறா, யார் அப்ரூவ் பண்ண போறாங்க, யார் அசிஸ்ட் பண்ண போறாங்கன்னா அதுவும் அந்த கண்ணன்ற அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் தான். அப்போ எந்த அளவுக்கு, ஏன்னா அவருக்கு இது ஒரு 6 மாத காலம் தற்காலிக நீக்கத்துல இருந்தாரு. இனி வரைக்கும் திரும்ப தொடர அனுமதிச்சிருக்காங்க, தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல, ஒரு என்கொயரி கூட பண்ணல. அது CMA உட்பட அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்கோம், செக்ரட்டரிக்கும் தெரியப்படுத்தணும். அதே போல அம்பாசமுத்திரம், நெல்லை மாவட்டத்துல 2 கோடி ரூபாய் அம்பாசமுத்திரத்துல நடந்த முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி 31/5/2024 புகார் கொடுத்திருக்கோம். உடுமலைப்பேட்டைக்கு 2023 மே மாதத்துல புகார் கொடுத்தோம். கரூர் மாவட்டத்துல குளித்தலை நகராட்சியில 1.5 கோடி ரூபாய் சுமார் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டோட சேர்த்து 28/5/2024 புகார் கொடுத்தோம். சிவகங்கையில 5 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. இதுல TVS 50 வண்டிய நீங்க டிராக்டரா கணக்கு காண்பிச்சு நாங்க ஏரிய தூர்வாரி இருக்கும்னு சொல்லி ஒரு டிராக்டர் நம்பர் காமிக்கிறாங்க, ஒரு பொக்லைட் எந்திரத்தோட நம்பரை காமிக்கிறாங்க. இது வந்து நாங்க புல்டோசர், நாங்க இதை வச்சுலாம் தூர்வாரி இருக்கோம், வாய்க்கால்கள் தூர்வாரி இருக்கோம்னு பணம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வண்டி நம்பர் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு TVS 50யோட நம்பர். அதே போல மாஸ்க் பாக்குறீங்க அப்படின்னா 12 ரூபா 15 ரூபாய்க்கு உள்ளதெல்லாம் 130 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். ஹேண்ட் கிளவுஸ் பாத்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது 200 கோடி ரூபாய் 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். பினாயில் சொல்ல போனீங்க அப்படின்னா அதோட 10 மடங்கு விலை கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அதே போல வாங்கப்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களை பல வகையில அந்த முறைகேடுகள் நடக்குது. இந்த 4 நகராட்சிகள் சம்பந்தமாக நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல வால்பாறையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பிலும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்து. நன்றி. நிறைய நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சியில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்க புகார்களை குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். நேரம் குறைவு, கொஞ்சம் விரைவா. தஞ்சாவூர் மாநகராட்சியில் பாஜக மாநில சதீஷ் குற்றன்னு சொன்னார். அந்த தஞ்சாவூர் மாநகராட்சியில் இந்த ஆட்சி வந்த உடனே அதிகாரிகள் அங்கே, அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஊழல் நகராட்சிகளில் இவ்வளோ உச்சத்தில் ஆக காரணம் என்னவென்றால், யாந்த பெரும்பாலும் 80% அதிகாரிகள் அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி வாங்குறாங்க தெரியுமா? ஒவ்வொரு கமிஷனருக்கும், ஒவ்வொரு இன்ஜினியர்களுக்கும், ஒவ்வொரு ஹெல்த் ஆஃபீஸர்களுக்கும், ஒவ்வொரு SO, SI, டிபோ, டிபிஐ அந்த துறை சார்ந்த உள்ளாட்சி கட்டமைப்பு பணியாற்றி செய்யக்கூடிய 80% அதிகாரிகள் லட்சங்கள் முதல் கோடிகள் கொடுத்து அங்கே வருகின்றார்கள். அப்போ வருகின்ற போது உள்ளாட்சித்துறையில் அந்த போர்டு கொண்ட ஒரு அன்கோ மெர்ஜி ஜாயிண்ட் ஆக்குறாங்க. அப்போ ஜாயிண்ட் ஆக்கும்போது இதில் எப்படி சுரண்டுவது என்ற நிலைப்பாடு உருவாகின்றது. இதுதான் ஊழலுடைய உச்சத்தில் இருக்குது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஏற்கனவே அந்த மாநகராட்சியில் குப்பையில் பல கோடி ரூபாய் ஊழல், பாதலாச்சாக்கடை திட்டத்தில் ஊழல், ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல்னு சொல்லிட்டு இருந்து அது விசாரணை பண்ணதுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து பிரசித்தி பெற்ற பொறியாளர்கள் அங்கே ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு செய்யும் போது பல 100 கோடி ரூபாய் ஊழல் கண்டுபிடித்தாங்க. அதே போல் அந்த பொய்யான வரியே வசூல் பண்ணாமல் இல்லீகல் கணக்கு எழுதி சட்டமன்றத்தில் அமைச்சர் நேரு பேசினார். தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சின்னு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கைக்கு பிறகு என்ன நடந்து போச்சுன்னா, அந்த மாநகராட்சியில் இன்னைக்கு எல்லா மாநகராட்சியிலும் ஊழல். காரணம் என்றால் எல்லா மாநகராட்சியிலுமே மேயரை மாற்றுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா இப்போ மதுரை மாநகராட்சியில் எப்படி நடந்தது? மதுரை மாநகராட்சியில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 200 கோடி ஊழல் இருக்குதுல்ல. எப்படின்னா ஒவ்வொரு மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள், அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், கமிஷனர்கள், மேயர்கள் இவங்களுக்குள்ள ஒரு அன்கோ போட்டு பிரித்து மேயும் போது தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ரெசிடென்சி, அதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் நிலைப்பாடை ரெசிடென்சின்னு வரியை போட்டு அந்த வரியை குறைச்சி போடும்போது விளம்பர பலகைகளை ஊழல், இப்படி எல்லாத்துலையும் உள்ளாட்சியில் ஊழல் மலிந்து இந்தியாவிலே இன்றைக்கி உள்ளாட்சித்துறை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய அந்த நிதிகளை 4 ஆண்டுகள் என்ன பணிக்கு கொடுத்தாங்கன்னு வெள்ளரிக்கை தர முடியுமா? முடியாது சார். அவ்வளோ ஊழல். இதை பாதிக்கிறது அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள் சார் பாதிக்கிறாங்க. நகர்ப்புற நிறைய மாநகராட்சி பகுதிக்குள்ள சுற்றி இருக்கிற கிராம ஊராட்சிகளை, பேரூராட்சிகள், நகராட்சிகள்லாம் இணைக்கிறாங்க.
அதெல்லாம் ஒரு வளர்ச்சியின் வெளிப்பாடு. எந்த வளர்ச்சியும் இல்லை சார். சரி நான் சொல்றேன், வளர்ச்சி உங்க பதிய வந்துருவான். சிவகாசியை நீங்க மனராட்சி ஆக்குனீங்க, நார்கோல மனராட்சி ஆக்குனீங்க, திருவண்ணாமலையை மனராட்சி ஆக்குனீங்க. இதுல என்ன வளர்ச்சி பெற்றது சொல்லுங்க? வளர்ச்சி என்பது வந்து எங்கே மக்கள் ஒன்றும் வளரல, மக்கள் மத்தியில் வரிகளை சுமத்தி வரிகள் 100 ரூபா கிட்டத்தில் 2000 ரூபா வரிகிறது வளர்ச்சியா சொல்லுங்க? நீங்க வளர்ந்துட்டு போறீங்க, கோடிகளை கொடுத்து நீங்கள் அன்கோ போட்டு நீங்கள் நிதிகளை சுருட்டி கொண்டு செல்வதற்கு இதுக்கு மனராட்சி பேர் எதுக்கு வைக்கணும்னு சொல்லுங்க? இந்தியாவில் எந்த மாத்திரத்தையும் இப்படி கிடையாது சார். ஏன் மனராட்சி ஆக்கின்றார்கள் என்று எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் வெளிப்படத்தில் வெளியில் கொஞ்சம் போல தான் சொல்கிறோம். இன்னும் ஃபுல்லாக சொன்னால் ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமானு நிலைப்பாடு. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சி இன்னைக்கு முழுக்க முழுக்க பலாயிரம் கோடிகள் லோன் வாங்கி வாங்கி இங்கே நடத்துறீங்க. இந்த பணம் எங்கேயும் போல சார், இந்த பணம்லாம் இங்கே தான் இருக்குது. அரசு இதுக்கு சொல்லுமா? இங்கே எல்லாமே பொய்யாக சொல்கிறீங்களே. இந்த ஊழலுக்கு நீங்கள் என்ன வழி? உள்ளாட்சித்துறையில் இப்போ 20,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய முடியாத நீங்கள் சாதாரண ஏழை தூய்மை பணியாளர்களை நீங்கள் நடுத்தோரில் நிற்க வச்சு நீங்கள் தனியாரில் போங்கன்னு சொல்கிறீங்களே, இதை விட எவ்வளோ கேவலம் சார். ஒவ்வொரு அதிகாரிகளும் பார்த்தீங்களா சார் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் தினசரி 5 லட்சம் ரூபா வீட்டுக்கு அப்படியே கொண்டு போகிறாங்க சார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள்? எல்லா மனராட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. எங்கேயுமே ஒவ்வொரு மனராட்சியிலும் தனியார் குப்பை எடுக்கிறதுல 10 கோடி 7 கோடி 8 கோடி என்பது கொடுத்திருந்தா அப்போ இந்த என்ன சார் தீர்வு? சுருக்கமா இந்த சுருக்கம் மக்கள் தான், இதுக்கு விடை வந்து மக்கள் தான். நன்றி நன்றி. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சி ஒவ்வொன்றும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன ஊழல் முறைகேடு செய்வதில். அதில் இருக்கிற மேயர்களுக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் தான் மேயர்களாக இருக்கிறார்கள். திமுகவுடைய கவுன்சிலர்களை கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிற காட்சிகளை நம்ம தொடர்ந்து ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவையெல்லாம் மாநகராட்சிகளா நரக ஆட்சியா என்கிற கேள்வியையும் அங்கு இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளே எழுப்புகிறார்கள். தமிழ்நாடு அரசு இனியேனும் விழித்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக மாநகராட்சிகள் உருவாக்கப்படுகின்றனவோ பட்டனவோ அதை நிறைவேற்றுமா என்கிற கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பு விவாதத்தோடு சந்திப்போம்.